அடுத்தது கன்னிராசி சார். இந்த கன்னிராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்ன இருக்கு? இந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ். இதுல விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அயல்நாடு தேசங்கள் அல்லது அயலூர்ல இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு உள்ள மாதமாக இருக்கும். ஆகஸ்ட் 16 வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்களே அயலூருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான நல்ல விஷயம் என்னன்னா, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க அப்பா விஷயம், உறவுகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இந்த கன்னிராசி நண்பர்கள் தங்களுடைய நிழலை கூட நம்பக்கூடாது. இப்போ ஏன் நிழலை நம்பக்கூடாதுன்னா, நீங்க அடுத்தவங்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசினீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி. ஆனா எனக்கு நானே பேசிக்கிறேன், எனக்கு நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த பேச்சு உனக்கு எதிராக தான் திரும்பும். கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து கொடுத்துருக்கோம். நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் எங்களுக்கு. அதை விட நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் என்ன கொடுக்கலாம் இவங்களுக்காக. இந்த 12 ராசி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, 12 ராசி நேயர்களுக்குமே என்னென்ன புது புது விஷயங்களை கொண்டு வரணும், அதை விட பரிகாரங்கள், சித்தர்கள் வழிபாடுலேயே பல விதங்கள் இருக்குங்க. அந்த 12 ராசிக்கும் ஒருத்தரோட வழிபாடுகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதை நீங்களும் கமெண்ட்டில் இந்த வழிபாடெல்லாம் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்கன்னு அவ்வளோ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தாங்க இப்போ இன்னைக்கு ஒரு புதுமையான அருமையான உங்களுக்கான தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதான் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆகஸ்ட் மாத பலன். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்கான் 12 ராசிக்கும். என்னடா இவ பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது, நெகட்டிவான விஷயமும் இருக்குது. நெகட்டிவ் ஏன் சொல்கிறோம்? நெகட்டிவ் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்படி இருக்கா? இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? ஐயோ, அந்த 5 நெகட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? 12 ராசியும் இருங்க. இன்னைக்கு அருமையான இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் அருமையான வந்திருக்கார் ஒரு ஜோதிடர், வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா அவர் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. இந்த 12 ராசிக்கும் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகான பரிகாரங்களோட, நிறைய வழிபாடுகளோட இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவ் ஆக்கிறதுன்னு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா ஐயாவை நீங்கள் நேரடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லுவார். பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக்கி கொடுத்து இன்றைக்கி அவர் பல ரசிகர்களை பல ரசிகர்களை அவர் சம்பாரித்து வச்சுருக்காரு. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் இல்லையா? வாங்க அவரை சந்திப்போம். இந்த ஆகஸ்ட் மாத பலனில் என்னதான் இந்த 12 ராசிக்கும் 5 நெகட்டிவ் 5 பாசிட்டிவ் பார்த்துடலாம். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரொம்ப சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. அப்படியா? நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசணுங்கிறது தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிற கட்டளை. நல்லதை பேசுவோம், மக்களுக்கு நல்லதை கொடுப்போம், அதனால் அவர்களும் சுபிக்ஷமாக இருக்கட்டும். அவ்வளோதான் சார். 12 ராசிக்கும் நல்லா இருக்கணும். அவங்க சில விஷயங்கள்லாம் பரிகாரம் பண்ணி எனக்கு இப்படிலாம் இருக்குமா, இதை போக்குறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு தான் நீங்கள் ஜோதிடர்கள்லாம் நீங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தானே இல்லையா? அதனால தான் நம்ம ஒன்று ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்ருக்கோம். அவங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்க்குறோம். சார் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு பதிவு சார். ஆகஸ்ட் மாத பலன். இதில் 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் இருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த 12 ராசிக்கும் என்னதான் அப்படி அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் 5 நெகட்டிவை ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா பாசிட்டிவ் அடுத்த சொல்லிடலாமா? எப்படி நீங்கள் சொல்லுங்க. அது
ரெண்டையுமே சேர்த்து சொல்லுவோம். ரெண்டு சேர்த்து பாசிட்டிவ் சொல்லுவோம், நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கொடுத்துருவோம். ஏன்னா முதல்ல வந்து பாசிட்டிவ் அடி வாங்குறதுக்கு தயாராயிடுவோம், அப்புறம் அடி வாங்கிப்போம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி. வேணாங்க, அப்படிலாம் அடிக்கலாம் மாட்டாங்க. அழகா சொல்றாரு ஐயா. ஏன்னா இந்த இப்போ வந்து ஜூலைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சுடுத்து. நல்லதையே பேசுவோம், கொஞ்சம் எச்சரிக்கையும் சேர்த்து கொடுப்போம். இவ்வளவுதான் விஷயம். உங்களை உஷார்படுத்துறோம், நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. வாங்க, அவரை சந்திச்சு நிறைய விஷயங்களை அப்படியே அள்ளி உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா. அடுத்தது கன்னிராசி சார். இந்த கன்னிராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்ன இருக்கு? இந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ். 5 அதாவது பஞ்சபூதத்திலே எல்லாத்தையும் அடக்குறீங்க. ஆமா, கண்டிப்பா. இவங்களை பொறுத்த வரைக்கும், கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மதிப்பு, மரியாதை, பதவி, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான மாதம். இத்தனை நாளா வருமானமே இல்லாம இருந்தாங்க. சேருவார் சேர்க்கை சரியில்லை, அதனால வருமானம் இல்லை. கணவன் மனைவி உறவுல ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை. மனைவி சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு போறா, புருஷங்கார சண்டை போட்டு தேசாந்தரம் போறான். இப்படிதான் இருந்தது. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒற்றுமையே இல்லாம இருந்தது. இப்ப அதெல்லாம் மாறுறதுக்கான நேரம். இதுல விரையாதிபதி சூரியன் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால அயல்நாடு தேசங்கள் அல்லது அயலூர்ல இருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய அமைப்பு உள்ள மாதமாக இருக்கும். ஆகஸ்ட் 16 வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்களே அயலூருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவர் வந்து சென்னையில் இருப்பார், மனைவி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுவாங்க, பெரிய பையன் வந்து கும்பகோணத்தில் படிப்பான், ஒரு ஊரில் இருப்பார், ரெண்டாவது பொண்ணு வந்து பெங்களூரில் படிக்கும். இப்படி 4 குடுத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து 4 குடுத்தனம் 2 ஆகும், 2 1 ஆகும். ஸோ சேர்றதுக்கான நேரம். இதில் இன்னொரு நல்ல விஷயம், 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வர்றதுனால நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். இத்தனால கூட இருந்தவங்களே குழிபடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நிலத்துல முதலீடு பண்றதுக்கான சூழ்நிலை. தந்தை விஷயத்துல மனஸ்தாபம் இருந்தது, அதுல இருந்தும் விடுதலை. ஆனா தந்தை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் நீச்சமா இருக்காரு. தந்தையுடைய ஆரோக்கிய விஷயம் அல்லது அவருடைய செயல்பாடுகள் அல்ல அவருடைய திங்கிங் ப்ராசஸ் ஏதோ ஒன்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க, அப்பா விஷயம், உறவுகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இந்த கன்னிராசி நண்பர்கள் தங்களுடைய நிழலை கூட நம்பக்கூடாது. இப்போ ஏன் நிழலை நம்பக்கூடாதுன்னா, உங்க கௌரவத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி இளம் வயது ஆண் பெண்கள் ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ராசிக்குள்ள சுக்கிரன் நீச்சமா வராரு, 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. என்ன ஆகும்? தப்பான நபரோடு தொடர்பு ஏற்படும். தப்பான நபர் மூலமாக காதல் விஷயத்துல சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் கவனமா இருக்கணும். அதுவும் தசாபக்தி சரியில்லை அப்படின்னா குடும்ப கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் இவங்க. இதுல வந்து சில பேர் கேட்பாங்க, சார் இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும்தானே? இப்பதான் வந்து வயசு வித்தியாசம் இல்லாம இந்த காதல் வருது, எல்லாமே நடக்குது. அதனால இந்த கன்னிராசியில பிறந்தவங்க 60 வயசு தாத்தாவா இருந்தாலும் கவனமா இருக்கணும். அதாவது நம்ம ஊர்லாம் பழமொழி சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் சைட்லாம் பேர் என்ன, பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடிச்சாலும் கல்லை குடிச்சதா சொல்லுவாங்க அப்படின்னு. ஆமா, அந்த பழமொழி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆமா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பனைமரம் இருக்கிற அந்த ஏரிக்கரை இருக்குல்ல, ஏரிக்கரையோட இந்த எண்டில் நின்று சாதாரண தண்ணியை குடிச்சா கூட கல்லை குடிச்சதா சொல்லுவாங்க. ஸோ அதனால இவங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ எதுவா இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா இருங்க. வீட்டுல தாயார்கிட்ட மனசு விட்டு பேசணும். ஏன்னா ஒரு பொண்ணோ பையனோ அம்மா கிட்ட உண்மையா இருந்துட்டாங்கன்னா வெளியில தப்பு பண்ணாது. ஆமா, அதனால அம்மா கிட்ட நிறைய விஷயங்களை, உண்மைகளை பகிர்றதுக்கு கத்துக்கணும். ஸோ இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசி இளைஞர்களுக்கு அம்மா கிட்ட உண்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அம்மா கிட்ட ரகசியங்களை பாதுகாக்காம ரகசியங்களை சொல்லணும். அதே சமயம் தாயார் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.
இந்த ராசியில பிறந்தவங்க ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம இவங்களுக்கு வேலையில நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயம் நல்லா இருக்கு. பதவி இல்லாதவங்களுக்கு பதவி தேடி வரும். அரசியல் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து யாரை நம்புறதுன்னு தெரியல, எங்க போறது, எந்த இடத்துக்கு போய் சேர்றது. ஸோ கவனமா இருந்துக்கிறது நல்லது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அடுத்தவனுக்கு பேசினா வெற்றி கிடைக்கும், உனக்கு பேசினா வெற்றி கிடைக்காது. ஸோ அதுல கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஸோ இந்த கன்னிராசிக்கு நீங்க அடுத்தவங்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசினீங்கன்னா அவங்களுக்கு வெற்றி. ஆனா எனக்கு நானே பேசிக்கிறேன், எனக்கு நானே வாதாடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த பேச்சு உனக்கு எதிராக தான் திரும்பும். கவனமா இருந்துக்கிறது நல்லது. அவங்களுக்கான வழிபாடு இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் காளியம்மன் வழிபாடு, அதுவும் மதுர காளியம்மன். மதுர காளியம்மனை வழிபடுவதன் மூலமாக கூட இருக்கிறவங்களால வரக்கூடிய பாதிப்புகள். ஒரு வார்த்தை சொன்ன நம்ம முன்ன பேசும்போதே, இப்போ யாரை நம்புறதுன்னு தெரியல, அதுக்கு இந்த மதுர காளியம்மனை வழிபடணும். இந்த மதுர காளியம்மனை வழிபடும் போது யார் உனக்கு நல்லது நினைக்கிறாங்களோ அவங்கள பக்கத்துல வச்சுக்கோ, அவங்கள காமிச்சு கொடுக்கும். யார் உனக்கு நெகட்டிவா நினைக்கிறீங்களோ அந்த நெகட்டிவை தூக்கி தள்ளி போடும். ஸோ மதுர காளியம்மன் வழிபாடு செய்வது இந்த ஆகஸ்ட் மாசத்துல இவங்களுக்கு நல்லது தரும். கன்னிராசிக்கு அவ்வளோ அழகா தெல்ல தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ். அதை விட காதலில் சிக்கிறது பிரச்சனை இல்லை, அது நல்ல காதலாக இருக்கணும். யாரும் வந்து நான் உன்னை அப்படி பார்த்துக்கிறேன் பேபி ஈபின்னாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்படியான காலம் இது, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய அம்மா அப்பாவை நம்புங்க ஃபஸ்ட்டு, கடவுள், அதுக்கப்புறமா தாய் தகப்பன் தான். தாயை விட ஒரு தெய்வம் எதுவுமே கிடையாது. தாயை எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸும் கிடைக்கும். பெற்றவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலே நம்ம எங்கே வேணாலும் சாதிக்கலாம். ஓகேவா? கன்னிராசி ஃபுல்லாக வீடியோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப அருமையான பதிவுகளை கொடுத்துருக்கீங்க சார். இந்த ராசிக்கு இவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கோவில் வழிபாடுகளோடு அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்கீங்க, சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். இந்த தெய்வ வழிபாடை பண்ணுறதுனால மக்களுடைய மனோதிடம் அதிகரிக்கும், கஷ்டம் போகாது, கஷ்டத்தை அனுபவிச்சிடணும். ஏன்னா இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு பிறப்பு வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஆமாம், அதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை தெய்வ வழிபாடு தான் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பரிகாரம்னு சொல்கிறத விட தெய்வ வழிபாட்டோடு செய்த பரிகாரம். கண்டிப்பாக சார். அதனால் இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்கும் நல்லது நிறையா இருக்குது, கூடவே கொஞ்சம் சங்கடங்களும் இருக்குது. அந்த சங்கடத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஜாதகத்தை பார்த்து அந்த லக்னத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட கற்களை போடணும். ராசி கல் கிடையாது, ராசிக்கு கல் போடக்கூடாது. ராசிக்கு கல் போட்டால் தசாபக்தி மாறும்பொழுது கஷ்டங்கள் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி கல் போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தைரியமா நிற்போம். நீங்கள் அந்த கல்லெல்லாம் சொல்வீங்களா சார் ஜாதகம் பார்த்து? கண்டிப்பாக, அதுதான் இது ரொம்ப இன்ஃபேக்ட் நிறைய பேசணும். அதுக்கப்புறமா பேசுவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்களுக்கு அந்த கற்களை கொண்டும் நன்மைகளை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிரார்த்தனை. அதனால் அனைவருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். நிறைய பேர் வந்து ராசிக்கல் தான் சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் வந்து லக்னத்தில் இருந்து அதிர்ஷ்டக்கல். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார். நான் கேட்கும்போது லக்னம் பார்த்து அதிர்ஷ்டக்கல், அது நீங்கள் ஐயாக்கிட்டே கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன கல் போடணும் அப்படின்னு. 12 ராசிக்கும் தெரிஞ்சு போடுங்க. தெரியாமல் எதையாவது போட்டுட்டு கஷ்டமாக்கிட்டு ஐயோ இந்த கல்லை போட்டேன் அதுலேருந்து எனக்கு நல்லா இல்லை நீங்கள் சொல்கிறத விட ஜாதகம் பார்த்து அதிர்ஷ்ட கல்லாக வாங்கி போடுங்க. அதிர்ஷ்டம் தானே வேணும் நம்ம இப்போதைக்கு. நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான 12 ராசிக்கும் அவ்வளோ அழகாக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் என்னங்க பெரிய நெகட்டிவ்,
நெகட்டிவ் எல்லாம் தாண்டி ஒரு வழிபாடு இருக்குது, தெய்வ வழிபாடை பண்ணால் எல்லா நெகட்டிவ்லேருந்தும் நம்மளே பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. அதை விட இப்போ ஒரு புதுசாக அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம் என்னென்னா, நம்மளாம் ராசிக்கல்லுன்னு தான் பார்த்துருக்கோம், அவர் அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறாரு. இது கேட்கும்போதே அப்படியே ஆனந்தமாக இருக்குது சார், காதில் அதிர்ஷ்டம் வந்து அப்படி கொட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கும் வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும், எனக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்கல் வேணும், லக்கணத்தை பார்த்து அதிர்ஷ்டக்கல் வேணும்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்குறது என் காதில் வந்து விழுது. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, நம்ம பிரகாஷ் நரசிம்மன் ஐயா அவர்களோட அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேராக போங்க, ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்டக்கல்லை போட்டு அமோகமாக வெற்றியோட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சக்ஸஸாக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.